ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டல் ஃபியூச்சர் அகாடமி. நம்முடைய இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கிற புவியியல் பாடப்பகுதியினுடைய அனைத்து பகுதிகளையும் இன்ச் பை இன்ச் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, உலக மக்கள் தொகையில் 60%த்தையும் 30% பரப்பளவையும் கொண்ட கண்டம் எது? ஆசியா. ஆசியாவின் பரப்பளவு எவ்வளவு? 44 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஆசிய கண்டத்தை ஆப்பிரிக்காவில் இருந்து பிரிக்கும் கால்வாய் எது? சூயஸ் கால்வாய். ஆசிய கண்டத்தை வட அமெரிக்க கண்டத்திடம் இருந்து பிரிக்கும் நீர்ச்சந்தி எது? பேரிங் நீர்ச்சந்தி. ஆசியாவிலேயே மிகவும் பரந்த தாழ் நிலம் எது? சைபீரிய சமவெளி. எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எவ்வளவு? 8848 மீட்டர். மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படுவது எது? திபெத். இந்த திபெத்தை உலகத்தினுடைய கூரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைப்போம். போலன் கணவாய் அமைந்துள்ள மலைத்தொடர் எது? டோபா காதர் மலைத்தொடர். ஆசியாவில் வடக்கு நோக்கி பாய்ந்து ஆர்டிக் பெருங்கடலில் கலக்கின்ற முக்கிய 3 ஆறுகள் எவை எவை அப்படின்னா, ஓப், எனிசி, லேனா. ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா, யாங்சி ஆறு தான் ஆசியாவிலேயே மிக நீளமான ஆறு. உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எது அப்படின்னா, முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். இது சீனாவில் இருக்கு. இமயமலையில் தோன்றும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா, பிரம்மபுத்திரா, 2900 கிலோமீட்டர். கங்கை ஆற்றின் நீளம் என்ன? 2525 கிலோமீட்டர். சிந்து நதி சேரும் இடம் எது, அதாவது சங்கமிக்கும் இடம் எது அப்படின்னா, அரபிக்கடல். உலகிலேயே அதிக மழை பொழியும் பகுதி எது? மவுசின் ராம். வருடத்திற்கு 11871 மில்லிமீட்டர் மழை அங்க கொட்டுது. ஆசியாவின் குளிர்ந்த பாலைவனம் என்பது எது? கோபி மற்றும் தக்லா மக்கன். ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னா, அரேபிய பாலைவனம். உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது அப்படின்னா, ரூபா அல் காலி, சவுதி அரேபியாவில் இருக்கிற பாலைவனம். ஆசியாவில் அதிகமாக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடுகள் எவை அப்படின்னா, சீனா மற்றும் இந்தியா அப்படிங்கிற 2 நாடுகள் தான் ஆசியாவிலேயே அதிகமாக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடுகள். உலக அளவிலேயே அதிக அளவில் மைக்கா உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னா, நம்ம இந்தியா தான். ஆசியாவிலேயே அதிக பயிர் சாகுபடிக்கு ஏற்ற நிலப்பரப்பை கொண்டுள்ள நாடு எது? இந்தியா. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா, தாய்லாந்து. உலகின் மிகச்சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி எது? டோன்லே சாப், கம்போடியா. ஆசிய நெடுஞ்சாலைகளில் மிக நீளமான நெடுஞ்சாலை எது? AH1. டோக்கியோ முதல் துருக்கி வரை 20,557 கிலோமீட்டர். இந்தியாவின் மிக நீளமான நெடுஞ்சாலை எது? AH43. ஆக்ரா முதல் மலாயா வரை 3024 கிலோமீட்டர். உலகின் மிக நீண்ட இருப்பு பாதை எது? டிரான்ஸ் சைபீரியன், 9258 கிலோமீட்டர். ஐரோப்பாவை தெற்கு ஆசியாவுடன் இணைக்கும் முனை எது? நன்னம்பிக்கை முனை. ஐரோப்பாவை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைக்கும் முக்கிய வர்த்தக கால்வாய் எது? சூயஸ் கால்வாய். உலகின் மிகப்பெரிய கோயில் எது? அங்கோர் வாட், கம்போடியா. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் எது? டினிக் விங். வேற்றுமையின் இருப்பிடம் என்று அழைக்கப்படுவது எது? ஆசிய கண்டம். கடலில் இருந்து மீட்டெடுக்கப்படுகின்ற நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? போல்டர்கள். உலகிலேயே அதிக அளவில் நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நாடுகள் எவை? நார்வே மற்றும் ஸ்வீடன். இங்கிலாந்தின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுவது எது? பென்னைன்ஸ் பீடபூமி. ஐரோப்பாவின் மிக உயரமான மலைச்சிகரம் எது? எல்பிராஸ், 5645 மீட்டர். அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாங்க் இருக்கு, 4807 மீட்டர்.
மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுவது எது? ஸ்ட்ரோம்போலி எரிமலை. ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு எது? வோல்கா 3692 கிலோமீட்டர். ஐரோப்பிய கண்டத்தில் 10 நாடுகள் வழியாக பாயும் ஆறு எது? டான்யூப் 2860 கிலோமீட்டர். வடகடலில் ஐரோப்பாவின் மிக முக்கிய மீன்பிடி தளமாக விளங்குவது எது? டாகர் திட்டு. உலகிலேயே அதிக மக்கள் அடர்த்தி காணப்படும் நாடு எது? மொனாக்கோ 26,105 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டர்ல வசிக்கிறாங்கன்னா பாத்துக்குங்க. உலகிலேயே குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடு எது? ஐஸ்லாந்து. வெறும் 3 பேர் தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கிறாங்க. ஸ்பெயின் நாட்டின் உலக புகழ்பெற்ற விளையாட்டு திருவிழா எது? எருது சண்டை. புவியின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். புவி வரைபடத்தில் முதலில் அச்சதீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? தாலமி. புவி வரைபடத்தில் கற்பனையாக வரையப்பட்டுள்ள இரு அச்சக்கோட்டிற்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? 111 கிலோமீட்டர். புவியின் பெருவட்டம் கிரேட் சர்க்கிள் என்று அழைக்கப்படுவது எது? நிலநடுக்கோடு ஈக்வட்டார். புவியின் மீது கற்பனையாக வரையப்பட்டுள்ள அச்சதீர்க்க கோடுகளின் ஒருங்கிணைந்த அமைப்பே புவி வலைப்பின்னல் என்று அழைக்கப்படுகின்றது. தல நேரம் என்பது நண்பகல் 12 மணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.